ஓம் அகத்தீசாய நம. 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 ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள். ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள். ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள். ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடிகள். ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் காலங்கநாதர் திருவடிகள். ஓம் போகமகர்ஷி திருவடிகள் போற்றி. ஓம் போகமகர்ஷி திருவடிகள். ஓம் மாணிக்கவாசர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள். ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமசாமி திருவடிகள். ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள்லாம் பேசினார்கள். அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். லண்டன் வீரா அவர்கள் பேசினார்கள், தமிழ்வாணன் பேசினார்கள், கைலாசன் பேசினார்கள், அன்பர் மாதவன் பேசினார், அன்பர் ரங்கநாதனும் பேசினார், அன்பர் பாண்டியனும் பேசினார், அன்பர் ரங்கநாதனும் பேசினார், அன்பர் பாண்டியனும் பேசினார். ரங்கநாதன் பேச்சில் ஒரு உயிர்ப்பு சக்தி இருந்தது. எளிய முறையில் நாங்கள் இந்த தத்துவத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். அன்பர் பாண்டியன் எல்லாத்தையும் மிரட்டினார். தமம் செய்வது மிக கடினம் என்று பேசினார்கள். பிறகு வழக்கம் சொல்கிறேன். முதலில் நான் வணங்குவது தமிழக அன்பர்களை வணங்குகிறேன், தமிழக மக்களை வணங்குகிறேன். அடுத்து குடியில் சார்ந்த அகத்திய சர்மா சங்கம் தொண்டர்களை வணங்குகிறேன். அடுத்து மலேசிய அன்பர்கள், மற்ற நாட்டில் உள்ள அன்பர்களை வணங்குகிறேன். அவர் திருவிழை வணங்கி நான் ஆசி பெறுகிறேன். இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் தொண்டர்கள் தான். தொண்டருடைய அயராத உழைப்பால், தூய்மையான உழைப்பு தான், தூய மனசாட்சி செய்த உழைப்பு தான் இந்த சங்கம் இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த சங்கம் எடுத்துக்கொண்ட ஒரே லட்சியம் ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தல். மற்ற சங்கத்தை நடத்தலாம். இந்த சங்கம் ஒரு நிரந்தரமான சங்கம், உண்மையான சங்கம். இது பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே என்ன நடக்குது? பசியாற்றுது. இப்போ 6000 பேர் பசியாறியிருக்காங்க. இப்போ ஒரு கணக்கு இருந்தேன் நான். 6000 பேர் பசியாறிட்டாங்க. எந்த இடத்துல பசியாற்றக்கூடிய எண்ணம் இருக்கோ அந்த சங்கம் வளர்ச்சி அடையும். பசியாற்றக்கூடிய எண்ணெய் இல்லாத சங்கங்கள், இந்த பன்னீர் பூ மரம் இருக்கும். முதல் நாள் பார்த்தா எல்லாம் பூத்து குலுங்கும், மறுநாள் பார்த்தா எல்லாம் கீழே கொட்டி போகும். இப்படி சில சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கம் என்றும் நறுமணம் உள்ள சங்கம். காரணம், பசியாற்றக்கூடிய எண்ணம் இருப்பதனால்தான். பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே தலைவன் இருப்பான். அந்த தயவு பசியாற்ற வேண்டும், எளிய மக்கள் பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே ஆசான் அகத்தீசனும் நந்தீசனும் திருமூல தேவனும் கரூர் முனிவனும் இருப்பார்கள். இல்லை என்றால் அவருக்கு அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்து போய்விடுவார்கள். ஆக எந்த குடும்பத்திலும் குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ யாரேனும் அம்மா பசி என்று கேட்டால் உடனே உணவு தர வேண்டும் நினைத்தால் அங்கே அகத்தீசன் தங்கி விடுவார். அப்போ அதுக்கு என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். என்ன செய்யணும்? ஓம் அகத்தீசாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமல தேவாய நம்ம சொல்லலாம். சித்தர்கள் பொறுத்து படிக்கலாம். யார் ஒருவன் ஞானி வணங்குகிறானோ அவர்கள் எதை விரும்பினால் கைகூடும். அன்பர் மாதவன் சொன்னார், 1008 திருமணம் என்று அறிவித்து விட்டு 1184 திருமணம் செய்தார் என்று. இதெல்லாம் சின்ன விஷயம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அன்பர் பாண்டியன் சொன்னது போல் கிடையாது, தவம் மிகப்பெரிய கடினம்னு சொன்னார். அது பிறகு விளக்கம் சொல்கிறேன். இதெல்லாம் போகிற போக்கில் செய்கிறது. ஏன்னா 1008 திருமணங்கிறது ஒரு போகிற போக்கில் கடுகு மாதிரி லேசாக செய்யலாம்னா. அப்போ இதுவே பிரமாண்டமான விஷயமே லேசாக செய்யலாம்னு சொன்னபோது இன்னும் எதை வேணால் செய்யலாம். யார் ஆசி இருந்தால்? அகத்தீசன் ஆசி தினமும் அகத்தீசா அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும், அகத்தீசா அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் எதை வேணாலும் செய்வார்கள், எதையும் செய்யும் வல்லமை பெறலாம். அப்போ முதுபெரும் தலைவன் ஞானிகளை வணங்கினால்தான் எதையும் செய்ய முடியும். தொண்டர்களும் வணங்கி தினமும் பூஜை செய்கிறார்கள். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி. அன்பர் ரங்கநாதன் சொன்னது போல் ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம சொல்கிற இருக்குவார். இது 5 வயசு பையன் சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு கல்வியோ இதுக்கு தேவையில்லை, பட்டம் தேவையில்லை. இந்த 4 நாமத்தை சொன்னால் போதும், அவர்கள் எதையும் செய்வார்கள். என்ன ஆற்றல்னா எதையும் செய்வார்கள்.
எல்லோரும் பெருமைக்கத்தக்க காரியத்தை லேசாக செய்து விடுவார். எல்லோரும் பெருமைக்கத்தக்க காரியத்தை லேசாக செய்யக்கூடிய வல்லமை ஞானிகள் திருவையால் தான் முடியும். இப்போ தவம் எது என்றால் அன்பர் பாண்டியன் சொன்னது போல் தவம் மிக கடினம் என்றார். இல்லை, உங்களை பார்த்து அவர் மிரட்டுகிறார். அவர் ரொம்ப கடினமான தவம் செய்கிறேன்னு சொல்லி அது நான் ரொம்ப லேசாக நினைக்கிறோம். தவம் என்பது கடினம் இல்லை. எப்போது அகத்தீசா நாயினும் கடையனாகி என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுகிறானோ அவனுக்கு தவம் எளிய முறையில் சித்திக்கும். தவம் என்பது என்ன? ஆசான் திருவடியே தவம். சாக கல்வி என்பது என்ன? ஆசான் திருவடியே சாக கல்வி. சகல செல்வத்தையும் தரும், நம்ம செய்த பாவத்தை எல்லாம் பொடியாக்கும். பாவம் தானே வறுமையாக மாறும், பாவம் தான் வறுமையாக மாறும், பகையாக மாறும். ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன வேண்டும்? ஒரு மனிதனுக்கு உணவு வேண்டும், தங்குவதற்கு வீடு வேண்டும், வருவாய் தரக்கூடிய உத்தியோகம் அல்லது தொழில் அல்லது வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் செய்ய வேண்டும். உணவு, உடை, இருப்பிடம், அதுக்கு தேவையான வருவாய் வேண்டும். சரி, வருவாய் இருக்குது, உடல் ஆரோக்கியம் வேண்டும் அல்லவா? உடல் ஆரோக்கியம் இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும், குடும்பத்துக்கு ஒற்றுமை இருக்கணும் இல்லவா? இருவருக்கும் ஒற்றுமை இருக்குது, பண்புல புத்திர பாக்கியம் வேணும் இல்லவா? பண்புல புத்திர பாக்கியம் இருந்தால் தான் அவர் வாழ்க்கையில் பல நன்மை செய்தாக அர்த்தம். அப்போ உடல் ஆரோக்கியம் வேண்டும், இருவருக்கு கணவன் மனைவிக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், பண்புல புத்திர பாக்கியம் வேண்டும், கடன் சுமை இல்லாத வாழ வேண்டும். இப்போ கடன் சுமை இல்லாமல் இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு ஒற்றுமை இருக்க வேண்டும், பண்புல புத்திர பாக்கியம் வேண்டும், தகுதியுடன் நட்பு இருக்க வேண்டும், நல்ல நண்பர்கள் வேண்டும், பக்தி வேண்டும். இதெல்லாம் அத்தியாவசியமான பொருள். நான் சொல்வதெல்லாம் உணவு, உடை, தங்கு வசதி, பண்புள்ள புத்திர பாக்கியம், தகுதியுடன் நட்பு, வறுமையில்லா வாழ்வு, கடன் சுமையில்லா வாழ்வு, இது அமைய வேண்டும். இப்போ பார்த்தது இது மனிதனுக்கு அத்தியாவசியம், நிச்சயம் தேவை. இதை யார் தருவார்? எப்படி தருவார்கள்? இப்போ ஞானிகளை வணங்கினா ராமலிங்க சாமிகளே, நீங்களாம் பெரியவங்க ஐயா, எனக்கு அருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வாங்க. சரி, ராமலிங்க சாமிகள் நம்ம அகத்தீசன் அந்தீசன் நமக்கு எப்போ அருள் செய்வார்கள்? புலால் உண்ணாத கொடுக்க வேண்டும். புலால் என்பது எல்லாம் சிலருக்கு தெரியும், தெரியாது, அந்த வார்த்தை புரியாமல் இருக்கும். புலால் என்னமோ சொல்கிறாருன்னு இருப்பாங்க. இல்லை, ஆட்டுக்கறி, கோழிக்கறி போன்ற புலால், மாமிசம், அதை சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா உயிர் கொலை செய்து உண்ணுகின்ற மக்களுக்கு அருள் செய்ய மாட்டார்கள். அப்போ பழக்கப்பட்டிருக்குன்னு என்ன செய்யறதுன்னா குற்றமில்லை. நேற்று வரையும் நாம் சாப்பிட்ருக்கலாம். நாளைக்கு ராமலிங்க சாமிகளை இந்த புலால் உண்ணுகின்ற பழக்கத்திலிருந்து நம்ம ஆட்டுக்கறி, கோழிக்கறி சாப்பிட்ற பழக்கத்திலிருந்து இந்த பாவச்சையிலிருந்து அடிமை விடுபட வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வார்கள். கேட்டால் செய்வாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? சரியான இடத்துக்கு விட்டானவன் நிச்சயமாக இவனுக்கு அருள் செய்யலாம். இப்போ உயிர் கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மாமியை சாப்பிடக்கூடாது நான் விரும்புகிறேன், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்டால் அருள் செய்வாங்க. எங்கே உயிர் கொலை செய்து உண்ணுகிறார்களோ அங்கே இறைவன் இருக்க முடியாது, அருள் செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்? இந்த துறையே அன்பின் முதிர்ச்சி தான் ஞானமாக மாறும். அந்த அன்பு உணர்ச்சி தருவது ஞானிகள் திருவடி தான். அப்போ ராமலிங்க சாமி அகத்தீசனை கேட்கிறோம், நான் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாதிருக்க அருள் செய்ய வேண்டும். பிற உயிர்கள் எனக்கு இடையூறு செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த பொறுத்து கொள்ளுகின்ற பண்பை நீ தர வேண்டும் கேட்க வேண்டும். நான் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யக்கூடாது, அடிமை அடியேன் தாய்மை குணத்தோடு இருக்க வேண்டும் கேட்கணும். இப்போ குடும்ப தலைவன் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனைவி மக்கள் மகிழும்படி அடியை நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். மனைவி மக்கள், தாய் தந்தை, நண்பர்கள், உறவினர்கள், வேலை செய்பவர்கள் மனமாற நம்மளை வாழ்த்த வேண்டும். அவர் இதயத்தில் ஒரு நம்ம மேலே ஒரு கசப்பு உணர்ச்சி இருக்கக்கூடாது. அப்பா கொடுமை என்று சேர்க்கக்கூடாது. மனைவி கணவனை பார்த்து அவன் என்ன செய்வானோ, என்ன நடக்க போகுதுன்னு பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நான் அன்பாக நடந்துக்கணும். இப்போ ஒருத்தர் கடவுள் தன்மை அடையணும்னு சொன்னால் தன்னை சார்ந்தவர்கள் மகிழ்வுபடி நடந்து கொள்ள வேண்டும். மனைவி, மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், வேலையாட்கள், வேலை செய்கிறவர்கள், தாய் தந்தை, இவர்கள் மகிழ்வுபடி நடந்து கொள்ளுகின்ற கற்றுக்கொள்ளுகின்றவன் நிச்சயம் கடவுள் அடைவான். இப்போ வெளியே தெரியாமல் பாவி உள்ள கொடுமைகார பாவி என்று மனைவன் நினைத்தாலோ அல்லது வேலை செய்கிறவன் நினைத்தாலோ அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுமையான பாவி என்று நினைத்தால், கொடுமைகாரன் நினைத்தால் நிச்சயம் அவன் என்ன செய்தாலும் முன்னேற முடியாது. அப்போ அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும்? மனைவி, மக்கள், தாய் தந்தை இவர்களை கடவுளின் மறுபிறப்பாக பார்க்க வேண்டும்.
கடவுளின் சொரூபமாக பார்க்க வேண்டும். அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அது மனைவி கடவுள் கொடுத்த பிச்சை, தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இவர்கள் மகிழ்படி நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே சிறந்த ஆன்மீகமாகும். வீட்டில் உள்ளவர்கள் மனசு வந்து பதறும்படியோ அஞ்சும்படியோ நடக்கக்கூடாது. எப்போது வீட்டுக்காரர் வருவார் என்று மனைவி இயங்க வேண்டும். எப்போ மனைவி வருவார் என்று கணவன் இயங்க வேண்டும். எப்போ அப்பா வருவார் என்று பிள்ளைகள் இயங்க வேண்டும். எப்போ மகன் வருவான் என்று தாய் தந்தை இயங்க வேண்டும். எப்போது நண்பனை பார்க்கலாம் என்று நண்பனை விரும்ப வேண்டும். எப்போ நம்ம முதலாளி எப்போ வருவார் என்று வேலைக்காரன் நிற்க வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டும்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு எப்போ வரும்? தன்னை சார்ந்தவர்கள் எத்தனை பேரும் மன விரும்புவார்கள். வெளியே வந்து இனிமையாக பேசுவார்கள். நீ வீட்டில் உள்ளவர்கள் மகிழும்படி நடந்து கொள்ளாமல் வெளியே தேனோளுக்கு பேசுவார்கள், என்ன பலன்? அதனால் எந்த பலனும் கிடைக்காது. நமக்கு துன்பம் வந்தால் நமக்கு தாய் தந்தை மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் தான் நமக்கு துணையாக இருப்பார்கள். இவர்கள் மகிழும்படி நடந்து கொள்வதே சிறந்த அறிவாகும். இந்த அறிவு யார் தருவார்? ஆசான் அகத்தீசன் தான் தருவார். பூஜை செய்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். பூஜை செய்தான் பெற வேண்டும் இதை. அப்போ என்ன வேண்டும்? ஒரு கணவன் நினைக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் என்னை புண்ணியவான், என்னை அன்போடு பார்க்க வேண்டும், என்னை ஒரு குடும்பக்காரன் என்று சொல்லாத அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ அவருக்கு என்ன அப்படி வேண்டிக் கொண்டால் அருள் செய்வார். அடிப்படையை ஒருவன் சைவத்தை மேற்கொள்ள வேண்டும். சைவ உணவு சாப்பிட வேண்டும். ஆக சைவத்தை கடைபிடிக்க வேண்டும். புலால் உணவு உண்ணக்கூடாது. இப்போ புலால் உணவு உண்டுகின்றவர்களுக்கு ஜீவகாரணம் இருக்க முடியாது. நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறான். படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டார் மனன்னா. கையில் ஆயுதம் வச்சுட்டு வந்து கண்ணை காட்ட முடியும்? கண்ணோடி இருப்பானா? இருக்க மாட்டான். அது மாதிரி இதயத்தில் வந்து கனிவு சிந்தை எப்போது வரும்? நான் இனி சைவ உணவு தான் மேற்கொள்வேன், அசைவ உணவு உண்ண மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். நேற்று வழி உண்டிருந்தாலும் இன்று அது மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆசான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ சைவ உணவு. அப்போ உணவில் சைவம், உள்ளத்தில் செய்வோம். உள்ளம் எப்போது செய்வோமாகும்? நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க அருள் செய்ய வேண்டும். நான் யாரேனும் எனக்கு இடையூறு செய்தாலும் திரும்பி அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது. அதுபோல் அந்த உயர்ந்த எண்ணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். ஆக நான் எல்லோருடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இதயத்தில் ஒரு சைவ உணர்வு. இப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம். உள்ளம் செய்வமாக வேண்டும். அது எப்போது ஆக வேண்டும்? எப்போது வரும்? அகத்தீச அடியின் தூய மனசோடு இருக்க வேண்டும். அடியின் தூய மனசு இருக்கும். தூய மனசுனா என்ன? பழி உணர்ச்சியில் பழி வாங்குவது, பிறருக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணம் தூய மனசு இல்லை. பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய எண்ணத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதான் சைவத்தை உணர்வில் செய்வோம். செய்கையில் செய்வோம். செய்கையில் எப்போ செய்வமாகும்? நம்ம செயல்பாடு பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. நம்ம பொருள் ஈட்டுவதிலேயோ நாம் உண்ணுகின்ற உணவிலேயோ அதை நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தில் பிறருக்கு துன்பம் தராது இருந்தால் அது செயலில் செய்வோம். சொல்லிலே செய்வோம். பேசும்போது இனிமையாக பேச வேண்டும். முன் செய்த வினை காரணமாக கடுகடுப்பாக பேசி ஒரு பழக்கப்பட்டிருப்பார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்போது மாறும்? கருணையை வடிவான அகத்தீசன் ஆசை இல்லாமல் ஒருவருக்கு அந்த அந்த கருணையான சொற்கள் வராது. இதயத்தில் வந்து தூய்மை இருந்தால்தான் சொல்லிலே தூய்மை இருக்க முடியும். ஆக இதய தூய்மைக்கு என்ன காரணம்? மனம் தூயாருக்கு எச்சன் என்றாகும்னா. ஆக அந்த மன தூய்மைக்கு பூஜை தான் காரணம். பூஜை செய்யாவிட்டால் மனம் தூய்மை வராது. அப்போ நாம் வணங்குகிற தலைவன் தூய்மையான தலைவன், ஜீவகாரண்ய தலைவன், ஜீவகாரண்ய வள்ளல். இப்போ கருணை பொருந்தி ஆசானை வணங்க நம்மகிட்ட குணக்கடலாம் நீங்கிவிடும். குணக்கடலாம் மீண்டும் பிறவி காரணமாக இருக்குது. குணக்கொடி என்பது என்ன? பொறாமை, பிற வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுதல். அடுத்தது அழுக்கா ரவா, பேராசை. மனிதனின் நரகத்தில் பேராசை. பேராசை என்பது தன் உழைப்பால் வருகின்ற பொருளை அனுபவிப்பது குற்றம் இல்லை. எப்படியும் பொருள் சேர்க்க வேண்டும், எப்படியாவது பொருள் சேர்க்க வேண்டும். 5000 கொடுத்துட்டு 10,000 எழுதி வாங்குவான். அதாவது 20,000 கொடுத்துட்டு 50,000 எழுதி வாங்குவான். வீட்டை நிலத்தை கைப்பற்றி விடுவான். அது பேராசை. அது மாதிரி பிறர் ஐயோ படுபாவி என் குடும்பத்தை கெடுத்துட்டான், 20,000 கொடுத்துட்டு 50,000 எழுதி வாங்கிட்டு வீடு நிற்கிறதெல்லாம் கைப்பற்றிட்டான்னு சொல்லும்போது அது பாவச்செயலாக போயிடும். ஆகவே அது போன்ற கொனைக்கேடுகள்லாம் நீக்க வேண்டும். அப்போ பேராசை. இப்போ பொறாமைப்படுதல். ஆசானை கேட்கணும்,
என்னிடம் இருக்கிற குற்றங்கள் எனக்கு உணர்த்தப்படவில்லை. என்ன குணக்கேட்டு இருக்குது, புறாம்புறானா, பேராசகாரனா, அது அளவு குழந்தை சின்னம் கோபம் உள்ளவனா, பிறர் மனசை புண்படி பேசுவதில் வல்லவனா. அடுத்தது பேராசை தான். இப்போ முதல் பொறாமை, அடுத்தது பேராசை, அடுத்தது கடும் சின்னம் கோபம், அடுத்து பிற மனம் புண்பட பேசுதல். இந்த 4 கொனைக்கேடுகளும் மனிதனை நரகத்தை தள்ளும். இப்போ ஆசானை கேட்குறோம், இந்த கொனைக்கேடுகள் என்னை விட்டு நீங்கன்னு கேட்கும்போது, இப்போ ஞானிகள் எல்லாம் கொனைக்கேடு இருந்தால் ஞானியாக இருக்க முடியாது. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆசான் ஞானபண்டிதனை சுப்பிரமணியரை வணங்கி கொனைக்கேடை நீக்கி கொண்டார்கள். கொனைக்கேடு நீங்காமல் ஒருவன் திருவருளை பெற முடியாது. அப்போ திருவருள் பெறுவதற்கு கொனைக்கேடுகள் நீங்க வேண்டும். அதுக்கு வழிபாடு தான் முக்கியம். எடுத்தவொடனே என்னிடம் இருக்க குறைய அடியேன் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் மனம் என்னை பாராட்டி கொண்டே இருக்கிறது. என்னிடம் இருக்கின்ற கொனைக்கேடுகளை நீங்குவதற்கு நீ அருள் செய்வன்னு கேட்டால் அருள் செய்வார். கேட்டால் தருவான். அப்போ எனக்கு உயர்ந்த எண்ணங்கள் வேண்டும். எனக்கு தய சிந்தை வேண்டும். தய சிந்தை உன் திருவருளால் வேண்டும். நான் இப்போ தய சிந்தை யாரிடம் இருக்கும்? தய சிந்தை அது ஜீவகாரண்யம், ஜீவதயவு. சுயநலம் இருந்தால் அங்கே தய சிந்தை இருக்க முடியாது. தய சிந்தை இருந்தால் அங்கே சுயநலம் இருக்க முடியாது. தய சிந்தை வேண்டும். அப்போ தய சிந்தை எப்படி வரும்? இப்போ அவங்களாம் ஞானிகளாம் தய சிந்தை உள்ளவர்கள், ஜீவகாரண்ய வள்ளல்கள், கருணையே வடிவான மக்கள். கருணையே வடிவான மக்களிடம் பூஜை செய்ய நம்ம இதயத்தில் இருக்கிற இந்த வன்மனை நீங்கும், கருணை உள்ளம் வரும். அப்போ தய சிந்தை வரும். தய சிந்தை உள்ள இடத்தில் தலைவன் தங்குவான். அப்போ தய சிந்தை எவ்வளோருக்கு என்ன வேண்டும்? இப்போ நம்ம தய சிந்தை வேண்டும், ஜீவகாரணி வேண்டும், அது கருணை பொருந்திய வாழ்வு வேண்டும். என்ன வேண்டும்னா அதுக்கு புலால் மறுக்க வேண்டும். அடுத்து மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்வதும் புலால் மறுப்பதும் ஜீவகாரண்யத்தின் தலைமை. அதான் கொள்கை இது. அப்போ வீட்டில் உள்ளவர்கள் நம்மளை மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்கள் மனசு வெளியே தெரியாமல் பாவி 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 என்று அண்ணன் உடன் பிறந்தவனோ மனைவியோ தாய் தந்தையனோ வேலை செய்கிறவனோ சொன்னால் நிச்சயமாக அவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. அப்போ தய சிந்தை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? தன் வேலை செய்கிறவன் பார்த்தான். வேலை செய்கிறவன் வேலை செய்யும்போது சாப்பிட்டியாப்பா, என்ன ரொம்ப சோர்வாக இருக்கியே, சாப்பிட்டியான்னு கேட்டால் அது தய சிந்தை. தன் வேலை செய்கிறவன் பாராட்ட வேண்டும். தன்னை கீழ் வேலை செய்கிறவன், அப்பா ரொம்ப உயர்ந்தவரப்பா, சோர்வாக இருந்தாவே சாப்பிட்டியான்னு கேட்குறார். அப்போ வேலை செய்கிறவன் முகத்தை பார்த்து இவன் சாப்பிட்டுப்பானா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இப்போ வேலை செய்கிறவன், மனைவி, மக்கள், தாய் தந்தை, நண்பர்கள், உடன்பாடு இவர்களெல்லாம் மகிழும்படி நடந்து கொள்வதை தய சிந்தை. அது யாருக்கு வரும்? தலைவன் ஆசை இல்லாமல் வராது. அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு ஆசானை கேட்க வேண்டும். அடியேன் தய சிந்தையோடு வாழ வேண்டும், அடியேன் தூய மனசோடு இருக்க வேண்டும் என்று கேட்டான். எல்லாம் கேட்டு தான் பெற்றுக்கிறோம் நாங்கள். இப்போ இந்த சங்கம் வந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த சங்கம் இப்போ இந்த கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமாக வளர்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது. மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குது. இதுக்கு என்ன செய்ய? சிந்தை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. சிந்தை உயர்ந்து சங்கம் வளருது. தொண்டர்கள் அத்தனை பேரும் உயர்ந்த தொண்டர்கள். நான் என்ன செஞ்சேன்? வணங்கும் போதே அத்திய சர்மாக திருவடியை வணங்கினேன். இந்த சங்கத்துக்கு யார் பொருளுதவி செய்கிறார்களோ அவர்கள் திருவடி வணங்குகிறேன். மலேசிய அன்பர்கள், மற்ற நாட்டில் உள்ள அன்பர்கள் திருவடியை வணங்குகிறேன்னு சொல்லும்போது அவர் நீடு வாழ வேண்டும். இந்த குடியில் இருப்பவர்கள் யாரேனும் பசியோடு இருக்கிறான்னு அதான் அடிப்படை எடுத்துக்குவோம். எல்லாம் சாப்பிட்டாங்க. யாருக்கும் எந்த குறை இல்லை. எல்லாரும் பசியாறி இருக்காங்க. ஒருத்தர் வெகுழப்பம் இல்லை. அப்போ குடியில் உள்ளவர்கள், இந்த குடியில் சேர்ந்தவர்கள், அகத்திய சன்மார்க்க தொண்டர்கள், குடியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் எந்த குறையில்லாமல் இருக்க வேண்டும் நினைக்கிறவன் நான். இதில் தான் தலைவன் தங்கியிருப்பான். ஆகவே இந்த நம்மை சார்ந்தவர்கள் நல்லபடி இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைப்பதே உயர்ந்த எண்ணமாகும். இந்த எண்ணம் யாரால் வரும்? ஆசான் அகத்தீசனால் வரும். சரி, என்னிடம் பொருள்பட்டிருந்தால் என்ன ஆகும்? என்ன பொருள்பட்டிருந்தால் நிச்சயம் இந்த எண்ணம் இருக்க முடியாது. ஆசானை கேட்டேன், அடியேன் பொருள்பட்டு இல்லாதவனாக இருக்கணும்னு கேட்டோம். பொருள்பட்டு இருக்கும் குடும்பம், ஒரு சங்க தலைவன், சங்கத்தில் இருப்பவர்கள், முக்கியஸ்தர்கள் பொருள்பட்டு உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக சார்ந்திருப்பவர்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் அவர்கள். காரணம், அந்த எண்ணம் பொருள்பட்டு உள்ளவர்கள் நிச்சயமாக பொருள்பட்டு உள்ளவர்களிடம் சார்ந்து வேலை இருப்பவர்களுக்கு நன்மை அடைய முடியாது. ஆசான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். வருகின்ற பொருளை எல்லாம் மலேசிய அன்பர்கள், தமிழக அன்பர்கள், மற்ற நாட்டில் உள்ள அன்பர்கள் கொடுத்த பொருளை எல்லாம் மதம் கொண்ட யானை போல் வீசி எறிந்து விட்டோம். இந்த அறிவு ஆசான் கொடுத்தது. ஆசான் கொடுத்த பிச்சை.
பொருளை கண்டு மயங்காத ஆற்றல். அடுத்து ஜாதி. இந்த சங்கத்து 24 ஜாதி கொண்ட ஒரு சங்கம் இது. சில சங்கத்தில் குறிப்பிட்ட இன மக்கள் தான் இருப்பார்கள், மற்றவர்களுடன் நுழைய முடியாது. 24 ஜாதி கொண்ட மக்கள் ஒரு தாய் மக்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த தூய மனசு. இந்த தூய மனசு ஆசான் அகத்தீசனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எல்லாருமே காலை எழும்போது அன்பர் ரங்கநாதன் சொன்னது போல் ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யறையா என்ன கேட்க வேண்டும்? என்னிடம் இருக்கிற கொனைக்கேடுகளை புரிந்து கொண்டு நீக்கிக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் கேட்கணும். அடியன் சாந்த உழவனாகவும் ஜீவத்தை உழவனாகவும் கருணை உழவனாக வாழ வேண்டும். கருணை தான் அருள். அருள் என்பதுக்கு என்ன இருக்குன்னா, ஆன்மை இயற்கை தெய்வே, ஆன்மை இயற்கை பெருந்தெய்வே அருள்னு சொன்னார். ஆன்மை பெருந்தெய்வே அருள்னு சொன்னார். ஆன்மை இயற்கை பெருந்தெய்வே அருளாக இருந்தார். இப்போ அருளுக்கு என்ன விளக்கணும்னு கேட்டான். இப்போ இந்த சங்கம் அருள் உள்ள சங்கம். இப்போ 6000 பேர் சாப்பிட்ருக்காங்க, தினம் மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அருள் உள்ள சங்கம். எங்கே நற்காரியம் நடக்குதோ அங்கே அருள் இருக்குன்னு அர்த்தம். தொடர்ந்து நற்காரியம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ குடும்பத்தில் ஒரு சிறந்த குடும்பம் இதுன்னு கேட்டான். மாதம் 20 அந்த குடும்ப தலைவன் மாதம் 20 அன்னதானம் செய்கிறார்கள். அதான் உயர்ந்த குடும்பம். இருந்த உபசரிக்கிறார்கள். தனக்கு உள்ள சக்தி கேட்டமாக இருக்கும். ஒரு ரசம் சோறு வச்சா ரசம் ஊருக்காக கொடுத்தால் போதும். இருந்த உபசரிக்கிற குடும்பம் உயர்ந்த குடும்பம். மாதம் 20 அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய உயர்ந்த குடும்பம். இன்னும் உயர்ந்த குடும்பம் இருக்குது. மிக மிக உயர்ந்த குடும்பம் ஒன்று இருக்குது. ஒன்றல்ல 100 அல்ல, 1000 குடும்பம் இருக்குது, 1,00,000 குடும்பம் இருக்குது. அது எந்த குடும்பம்னா, நாங்கள் எந்த உயிரையும் கொன்று நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் எந்த உயிரையும் கொண்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் எந்த உயிரையும் கொண்டு சாப்பிட மாட்டோம். அதான் உயர்ந்த குடும்பம். எங்கள் குடும்பத்தார்கள் யாரும் புலால் உண்ண மாட்டார்கள். அவர்களே உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்போ உயர்ந்த குடும்பம் புலால் உண்ணாத குடும்பம். உயர்ந்த குடும்பம் இந்த உபசரிக்க குடும்பம். உயர்ந்த குடும்பம் மாதம் 20 அன்னதானம் செய்யும் குடும்பம். உயர்ந்த குடும்பம் காலை எழும்போதே ஓம் அகத்தீசாய நம என்று சொல்லுகின்ற குடும்பம். ஞானிகள் அத்தனை பேரும் ஜீவகாரண்ய வள்ளல்கள், ஜீவத்தை உள்ளவர்கள். அவளை வணங்க 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 முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவம்தானே கடன் சுமையாக மாறும். முன் செய்த பாவம்தான் நோயாக மாறும். அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன வேண்டும்? புண்ணியம் வேண்டும். குடும்பத்தை ஒற்றுமை இருப்பதற்கு என்ன வேண்டும்? புண்ணியம் வேண்டும். சொந்த வீடு அமைப்பதற்கு என்ன வேண்டும்? புண்ணியம் வேண்டும். கடன் சுமை இல்லாமல் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். சொந்த வீடு அமைய வேண்டும். நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், நோயில்லா வாழ்வு. உயர்ந்த குடும்பம் எதுனா நோயில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியமுள்ள வாழ்வு, வறுமை இல்லாத வாழ்வு, கடன் சுமை இல்லாத வாழ்வு. இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? சாமர்த்தியத்தால் வருமோ? உணவு, உடை, தங்கு வசதி, கடன் சுமை இல்லாத வாழ்வு, வறுமை இல்லாத வாழ்வு. அப்போ தேவையானதெல்லாம் கிடைக்குதுன்னா அது உயர்ந்த குடும்பம். அதுக்கு புண்ணியம் வேண்டும். புண்ணியம் செய்யாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. உணவு, உடை, தங்கு வசதி, அடுத்து போதிய வருவாய், அடுத்து நோயில்லா குடும்பம், நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், குடும்பத்தில் அமைதி இருக்குது. இந்த அமைதிக்கு என்ன வேண்டும்? பொருள் இருந்தால் போதுமா? அருள் வேண்டும். இப்போ அருள் என்பது என்ன? ஆண்மை இயற்கை பெருந்தெய்வ அருளாகும். ஆண்மை இயற்கை பெருந்தெய்வம், தெய்வ தான் அருள். இப்போ குடும்ப தலைவனும் தலைவியும் அருள் சிந்தை உள்ளவராக இருக்க வேண்டும். அவர்கள் புலால் உண்ணுகின்ற மக்களாக இருந்தால் அருள் சிந்தை இருக்க முடியாது. ஒரு கோழியோ மீனையோ உயிரோடு அறுப்பார்கள். அந்த அறுக்கும்போது அந்த கொடுமையை பார்க்கணும். அது அந்த கோழி அறுக்கும்போது அப்படி துடிக்குது. அது துடிப்பை உணர்கின்ற அறிவு வந்தால் இங்கே தலைவன் வந்து விட்டான். ஒரு உயிர் மீனை வாங்குவாங்க. அந்த உயிர் துடிக்கும். அது மீனை அப்படி கழுத்தை எடுத்து அந்த அந்த குடலை எடுத்துருவாங்க. அந்த கழுத்தை வச்சு அந்த இதெல்லாம் அசுத்தத்தை எடுப்பாங்க. அது வால் மட்டும் துடிக்கும். ஒரு ஆடு இருக்கும்போது பார்ப்பாங்க. ஆடு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆடு அப்படி துடிக்கும். அதை அந்த ஐயோ பாவம் என்று நினைக்கின்ற இதயத்தில் தான் கடவுள் இருப்பான். அது எப்போ வரும்? ராமலிங்க சாமிகளே, இன்னும் இப்போ உயிர்கள் துடுப்படுகின்ற துன்பத்தை என்னால் உணர முடியலை. அதை கண்டு அந்த பாவச்செயலை பார்க்கும்போது என் உள்ள நடுங்க வேண்டும். இப்போ ஆடு கோழி இருக்கும்போது பார்க்கும். அது சில இடத்துல ஆடு கோழி இருக்கும்போது பார்ப்பான். அது ஞானிகள் பார்த்தா அப்படியே மனம் விரும்புவார்கள். அப்போ அந்த மோடு ஒரு செயல் அந்த துன்பத்தை கண்டு உணரக்கூடிய அறிவு எப்போ வரும்னா, அந்த புலால் மறுப்பதும், மாதம் ஒரு கன்னதானம் செய்வதும், தினம் தியானம் செய்தால் தான் அந்த உயர்ந்த எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்.
நேற்று வரை நாம் புலால் உண்டு இருக்கலாம், இனி மாட்டிக்கொள்ளலாம். அப்போ ஜீவதெய்வம் எனக்கு வேண்டும். அகத்தீசா அடியனுக்கு ஜீவகாரணியம் வேண்டும், ஜீவதெய்வம் மேற்கொள்ள வேண்டும். ஜீவதெய்வம் இருந்தால்தான் திருவருள் இருக்கும். இப்போ ஜீவதெய்வம் என்பது அருள். இப்போ இந்த அருள் சாப்பிடும் 6000 பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இந்த சங்கம் நற்காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறேன்? ஆள் சாமர்த்தியமாக படைப்பணம் பண்ணேன். ஆள் வேணும், படைப்பணமும் வேணும், ஆள் எல்லாம் தொடர்கள் இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? முக்கிய அருள் வேண்டும். அப்போ அருள் என்பது என்ன? கருணை சிந்தை, ஜீவதெய்வம், நல்ல மனசு, தய சிந்தை. அந்த தய சிந்தை இருந்தால்தான் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். தய சிந்தை இல்லாவிட்டால் பன்னீர் பூ ஒன்று முதல் நாள் பூத்து குலுங்கும், மறுநாள்லாம் கொட்டிவிடும். சில சங்கத்தில் பார்க்கலாம், பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்கும், ஆரவாரமான கூட்டம் இருக்கும், நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே வரும். என்ன காரணம்னா தலைமை தாங்கிறவர்கள் அது சார்ந்தவர்கள் தய சிந்தை இல்லாத இருப்பார்கள். ஆக இந்த சங்கம் வளர்றதுக்கு காரணம் என்ன? தய சிந்தை, அந்த கருணை பொருந்திய உள்ளங்கள் இருக்குங்க. நிறைய பேர் இருக்கிறார்கள் கருணை பொருந்திய உள்ளவர்கள். இங்கே ஒரு 10 மூட்டை சமைப்பார்கள் தொண்டர்கள். அதை கொண்டு கிராமத்துக்கு போவாங்க. கிராமத்தில் 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. ஒரு தட்டு சாதம், ஒரு ஜக்கு ரசம் ஊற்றிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஊற்றினா கிட்டத்தட்ட 24,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கு. 45-48 மூட்டை வரும் சமைச்சிருக்கிறோம். 4.3 டன்னு அதை வடித்து ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம். எப்போ எவ்வளோ பேர் பாடுபட்டுருப்பாங்க? அப்போ அத்தனை பேர் பாடுபட்டு அங்கே கிராமத்துக்கு போய் சாப்பாடு போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்? தய சிந்தை. அதுக்கு அருள் சிந்தைன்னு போகிறது. ஒவ்வொரு கிராமத்துக்கு போகணும். பல பிரச்சனை வரும் கிராமத்தில். சகிப்புத்தன்மை இருந்து அங்கே ஒரு 500-600 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு தட்டு சாதம், ஒரு ஜக்கு தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்தையும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? தய சிந்தை. அது அருள் சிந்தை, கருணை. அந்த கருணை இருந்தனால்தான் 48 மூட்டை சாதத்தை வடித்து வேலைகள் போட்டிருக்கோம். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அருள் சிந்தை, அந்த கருணை. அது யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசான் கருணையே பொருந்திய ஞானிகள் வழங்கணும். அந்த வாய்ப்பு விட்டுருக்குறோம். ஆக இந்த சங்கம் 1008 திருமணம் இன்னும் எதை வேணாலும் செய்யலாம். ஆக பிறரால் செய்ய முடியாத ஒன்றை இந்த சங்கம் செய்யும். அன்பர்கள் செய்வார்கள். காரணம் தூய மனசு. தலைவனுடைய திருவடி கடவுள் சன்னிதானத்தில் இருக்கிறோம் என்று செய்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் இன்னும் இந்த சங்கம் இன்னும் அற்புத செயல் செய்ய போகுது. அது போக தான் தெரியும். இப்போ 2714 திருமணம் செஞ்சுருக்கோம். அதில் இந்த இன்னும் கண்டு சிகிச்சை முகாம் என்னவோ தண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் கருணை சிந்தை. அதுக்கு அடிப்படை காரணம் பக்தி. நாங்கள் வணங்கினால், போற்றினால், புகழ்ந்தால் ஆசா ஞானிகள் தான் வணங்குவோம். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, கரூர் தேவா, நீங்களாம் பெரியவர்கள், நாங்கள் மேற்கொண்டு அறப்பணிக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் அப்படி கேட்டோம். அவங்க அருள் செஞ்சுருக்காங்க. எதை விரும்பி கேட்குறா தான் செய்வாங்க. அப்போ நம்மகிட்ட இன்னும் கேள்வி சொல்ல போகிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், நீ கேட்டால் தான் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, யோகிகள் ஞானிகள் என்ன செய்வான்? இது துறவி என்ன செய்வான்? அடியேன் ஜென்மத்தை கட்டையை தேற்ற வேண்டும், அடியன் திருவடியை பூஜித்து அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியன் முன் செய்த வினையின் காரணமாக எது இடையில் வந்தாலும் அதை நீக்கி அடியனுக்கு ஞான சிந்தை தந்து அடியன் ஏற்று அருள் சின் கற்றுப்போம். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க. ஞானம் என்பது என்னென்ன? அறிவு, சிறப்பறிவு. இனி நான் இது கருப்பைக்கு செல்லக்கூடாது, அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும் என்று கேட்போகிறோம். யோகிகள் கேட்கணும். இல்லாத என்ன கேட்கணும்? மனைவி மக்களுக்கு நோய் வரக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் இதனால் வரை நான் புலார் நோண்டு இருக்கிறோம். இதனால் வரைக்கும் குலதெய்வத்துக்கு ஆடுகோழி வெட்டியிருக்கிறோம். இனிமேலாவது அந்த மாதிரி செயலில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. நாங்கள் வேண்டினால், இப்போ எங்கள் குலதெய்வம் துஷ்ட தெய்வமாக இருக்கலாம். நாங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலை வச்சு பூச்சி செய்யணுமே தவிர நாங்கள் ஒரு ஆடுகோழி வெட்டதை வேண்டிக் கொள்ளக்கூடாது. நேற்று ஒன்றும் செஞ்சுருக்கலாம், இதுக்கு முன்னே செஞ்சுருக்கலாம், இனிமேலாக செய்யாது இருக்க அருள்சின்னு கேட்கணும். அப்போ அவங்க என்ன செய்வார்கள்? சரியான இடத்துக்கு விட்டான். குலதெய்வம் என்ற பெயராலோ அல்லது உண்பதின் பெயராலோ உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதிநிலை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக உயிர்கொலை செய்கிற இடத்தில் தலைவன் இருக்க மாட்டான், புலால் உண்ணுற இடத்தில் தலைவன் இருக்க மாட்டான். நேற்று கூட அந்த கொனைக்கடி இருந்தாலும் இனி மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே ஒரு குடும்பம் முன்னேற்றம் அடையும் என்றால் அங்கே புண்ணிய பலம் வேண்டும். புண்ணிய பலம் இல்லை என்றால் குடும்ப நிலை உயர முடியாது. ஓஹோ என்று வளரும். சில ஆண்டுகளுக்கு பிறகு வீழ்ச்சி அடையும். என்ன காரணம்? புண்ணிய பலம் குறைந்து விட்டது. ஏதோ பலகீனம் இருக்கிற மேடம். என்ன பலகீனம்? புலால் உண்ணுண்ட பலகீனம். அடுத்து அன்னதானம் செய்யவில்லை, விருதை உபசரிக்கவில்லை. இப்போ விருதை உபசரித்தல், அன்னதானம் செய்தல், புலால் மறுத்தல், பிறருக்கு நன்மை செய்ய நினைத்தல்,
ஜீவகாரணத்தை கடைபிடித்தல், தினம் பக்தி செலுத்தல், இது போன்ற காரியத்தை குடும்ப தலைவன் செய்ய வேண்டும். அப்போ புலால் மறுக்க வேண்டும், விருந்தை உபசரிக்க வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் சிறு தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுக்கக்கூடாது. அப்போ விருந்தை உபசரிக்க வேண்டும், பசியாட்ட வேண்டும். அப்போ புலால் மறுத்தல், விருந்தை உபசரித்தல், ஏழைகள் பசியாட்டி வைத்தல், அடுத்து ஞானிகளை பூஜித்தல், நல்ல நட்பை பெருக்கிக் கொள்ளுதல், இதெல்லாம் குடும்பத்துக்கு ஒரு அடிப்படை. அப்படி இருந்தால்தான் அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ ஒருவருக்கு சில பேருக்கு ஊசி மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார்கள். என்ன காரணம்? வள்ளுவன்னு கேட்டான். அது முன் செய்த வினைப்பயன் சொன்னான். நோயின் சொல்லல், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டும்னா. நீ எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு தீங்கு சரியோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டுதான். இப்போ ராமலிங்கசாமி கேட்குறோம், அகத்தியை சேர்க்குறோம், வள்ளுவனை கேட்குறோம், நான் பிற உயிர்களுக்கு இடையூறு செய்யாது இருக்க அருள் செய்யன்னு கேட்டான். அப்பா, இதோடு யாரும் என்ன இப்படி கேட்டதில்லை. நான் பிற உயிர்களுக்கு இடையூறு செய்யாது இருக்க அறிவு தர வேண்டும். அந்த எண்ணம், அந்த வேண்டுகோளே அவனை உயர்த்தும். பிற உயிர்கள் எனக்கு இடையூறு செய்தாலும் சகித்துக் கொள்ளுதல், பொறுத்துக் கொள்ளுதல், மன்னித்தலாகி அந்த பண்பு எனக்கு வேணும்னு கேட்கணும். இது அடிப்படை. இல்லை, இல்லாததாலும் சரி, துறவத்தாலும் சரி, இல்லாதானும் கேட்கலாம். நான் யாருக்கும் என்னுடைய மனைவி மக்கள், உணவுடன் பிறந்தவர்கள், இன்னும் யாராவது பேராசை காரணமாகவோ பொறாமை காரணமாகவோ நான் யாருக்கு இடையூறு செய்யக்கூடாது. அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வார்கள். அப்போ தூய மனசு அந்த உயர்ந்த எண்ணத்தை வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ தினம் ஒரு 5 நிமிஷமாக உட்காந்து நாம் செய்ய சொல்லணும். 5 நிமிஷம் நாம் உட்காந்து செய்ய வாய்ப்பு இல்லைனாலும் போகும்போது பஸ்ஸில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, நடந்து போகும்போது அகத்தீஸ்வரா சொன்னால் போதும். அந்த பூஜை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அகத்தீஸ் சென்று கொண்டு அருள் செய்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறோம், நம்ம எனக்கு உயர்ந்த எண்ணம் வேண்டும், தய சிந்தை வேண்டும்ன்ற. அப்போ தய சிந்தை தான் ஒருவனுக்கு, குடும்பஸ்தானுக்கும் சரி, குடும்பத்தில் நடப்பவனுக்கும் தய சிந்தை வேண்டும். மனைவி அடிப்பான், அவள் அடிக்காதே என்று சத்தம் போடுவார். சத்தம் போடாத அடிப்பான். இப்போ மனைவி துன்பத்தை புரிந்து கொள்ள முடியலை, தாய் தந்தை படுகின்ற துன்பத்தை புரிந்து கொள்ள முடியலை. பெரு துன்பத்தை உணர முடியாத அறிவு இருந்தால் அங்கே எப்படி அறிவாது இறைவன் இருப்பான்? ஆக அவன் கேட்கணும், நான் பிற உயிர்கள் படும் துன்பத்தை உணரக்கூடிய அறிவு வேணும்னு கேட்கணும். பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை உணரக்கூடிய அறிவு வேண்டு கேட்டாலே அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அப்போ அவன் என்ன சொல்லும்போது, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யா நோயின்மை வேண்டுவர்னா. நோயில்லாமல் வாழணும்னு கேட்டான் ஒரு இல்லாததானுக்கு பார்த்து வள்ளுவன், நோயில்லாமல் வாழணுமன் ராமன்னா. நீ பிற உயிருக்கு நோய் துன்பம் செய்யாதே. பிற உயிருக்கு துன்பம் செய்தால் நிச்சயம் உனக்கு துன்பம் வரதான் செய்யும். யாருக்கு நானும் தடுக்க முடியாது, எவனும் தடுக்க முடியாது. சாட்சாத் பரபுரமமாகி சுப்பிரமணியத்தை தடுக்க முடியாது. நீ எந்த அளவுக்கு பிற உயிருக்கு தீங்கு செஞ்சு அந்த துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். நோயின்னு சொல்லாமல் நோய் எல்லாம்னு சொன்னான். அது வறுமையாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், விடாத பற்றி இருக்க நோயாக இருக்கலாம். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டும்னா. அப்போ பிற உயிருக்கு தீங்கு செய்தால் நிச்சயம் துன்பத்தை அனுபவித்தான் வேண்டும். அப்போ என்ன செய்வோம்? ஆசான் இவங்க என்ன செய்வார்கள்? நான் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாத இருக்க அருள் செய்ய வேண்டும், பிற உயிருக்கு நான் இடையூறு செய்யாத இருக்க அருள் செய்ய வேண்டும், பிற உயிர் மகிழ்மடி அடியே நடந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாத இருக்க அறிவு தர வேண்டும், பிற மகிழ்மடி அடியே நடந்து கொள்ள வேண்டும். இந்த வேண்டுகோள் உயர்த்து. அதுமாதிரி குடும்பத் தலைவனும் என்ன செய்ய வேண்டும்? என் மனைவி மக்கள் மகிழ்மடி அடியே நடந்து கொள்ள வேண்டும், இவர் என்னை பாராட்ட வேண்டும், இவர் என் கணவனை உயர்ந்தவன் சொல்ல வேண்டும், பிள்ளைக்கு அப்பா உயர்ந்தவன் சொல்லணும், தாய் தந்தை உயர்ந்தவன் சொல்லணும், நண்பர்கள் உயர்ந்தவன் சொல்ல வேண்டும், உடன் பிறந்தவன் உயர்ந்தவன் சொல்லணும், மிக மிக முக்கியம் வேலை செய்கிறவன் உயர்ந்தவன் சொல்லணும். நம்மிடம் வேலை செய்கிறவன் என் முதலாளி உயர்ந்தவர், அவர் உயர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அளவு கடந்து உழைப்பை வாங்கி விட்டு அது 100 ரூபா உழைப்பை வாங்கிட்டு 20 30 ரூபா கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுவான் அவன். ஆகவே பிற துன்பத்தை உணரக்கூடிய அறிவு பக்தியால், அன்னதானத்தால், இந்த பக்தியால் அன்னதானத்தால் பிற துன்பத்தை உணர முடியும். பக்தி அன்னதானம் இல்லை என்றால் நிச்சயமாக பிற துன்பத்தை உணர முடியாது. மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் போதும். ஒருவர் செய்தால் நிச்சயம் பல பேருக்கு செய்வான். அன்பர் பாண்டியன் அவர்கள் பள்ளிக்கூடத்தை மாணவர்கள் ஏழைகள் பசியாக வந்தால் மாணவர்களுக்கு சாப்பாடு போடுவார். ஆனால் வெளியே தெரியாது. அப்படியே ரகசியமாக கூப்பிடாரு, ஏப்பா அப்படியே இருக்கனார், அது போய் இந்த கடையில் நான் சீட்டு கொடுத்துக்கிறேன், நீ போய் சாப்பிட்டு சொல்லிவிடுவார். அவர் தினம் ஒரு 10-12 ஏழை மாணவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றார். அன்பர் ரங்கநாதன் 500 பேர் செய்கிறார். அந்த விருதுநகர் செல்வகுமார் அவரு தான் 15-20 பேர் என்ன செய்கிறார். இப்போ தமிழகம் பூராவும் அன்னதானம் செய்துக்கிட்டு வந்துடுறாங்க. அன்னதானம் செய்கிற இடத்து அன்னதானம் செய்யக்கூடிய இடத்தில் தயை சிந்தை இருக்க தான் செய்யும்.
அன்னதானம் செய்கிற மக்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் புலால் உண்ண மாட்டார்கள். அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் குல தெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பூஜை செய்வர்கள் ஆடுகோழி வெட்ட மாட்டார்கள். அப்போ அன்னதானம் செய்தால் தன் குல தெய்வத்துக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வைத்து பூஜை செய்வார்கள் தவிர ஆடுகோழி வெட்ட மாட்டார்கள். அன்னதானம் செய்தால் புலால் உண்ணுவது பாவம் என்று உணர்கின்ற அறிவு வரும். அன்னதானம் செய்தால் முன் செய்த பாவங்கள் தீரும். பாவம் தானே வன்மனமாக மாறும், பாவம் தானே நோயாக மாறும், பாவம் தானே வறுமையாக மாறும், பாவம் தானே கடன் சுமையாக மாறும், பாவம் தானே குடும்பத்தை ஒற்றுமை இல்லாமல் செய்துவிடும், பாவம் தானே ஊனமுள்ள குழந்தைகளாக பிறக்கும். ஆக நம்ம பாவமே ஊனமுள்ள குழந்தையாக இருக்கும் அல்லது மூர்க்கத்தனமான பிள்ளையாக மாறுவான். ஆக புண்ணியம் பெருக வேண்டும். புண்ணியம் செய்ய செய்ய குழந்தைகள் மூர்க்கத்தனமான குழந்தைகளும் பண்புள்ள குழந்தையாக மாறிவிடும். புண்ணியம் செய்ய அன்னதானம் செய்ய செய்ய நோயில்லா வாழ்வு வரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், பக்தி வரும். இப்போ பிற உயிர்கள் மகிழும்படி செய்தால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ பிற உயிர்கள் அத்தனை பேரும் கடவுள் அவதாரமாக இருக்குது. எல்லாமே எல்லா உயிர்களும் சிவத்தின் கூறு தான். அது மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்தவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்க இருக்கலாம். எல்லாம் சிவத்தின் கூறு தான். அப்போ உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் சிவன் மகிழ்ச்சி அடைகிறான். உயிர்கள் மகிழ்ச்சி அடையவிட்டால் சிவன் எல்லாம் உள்ள பரசிவம் சும்மான சோர்வடைவான். ஆகவே இதயத்தில் தூய இதயம் கனிந்த இதயமாக அருள் சிந்தையாக மாற வேண்டும். இப்போ அருள் சிந்தை என்பது கருணை பொருந்திய உள்ளம். அந்த கருணை பொருந்திய உள்ளம் எப்போது வரும்? மண்மனமாக இருந்தேன் நான். இதுக்கு நானே புலால் உண்டு இருக்கிறேன், பிற அடக்கி ஆலையோடு நினைத்திருக்கிறேன், நானே சாப்பிட்டுருக்கோம். ஆக ஆசானை வணங்கினோம். அடியேன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபடு என்று கேட்டேன். ஆசான் அருள் செய்தான். ஆகவே கருணை பொருந்திய ஞானிக்கு வணங்கினால் கருணை சிந்தை வரும். அருள் பொருந்திய ஞானிக்கு வணங்கினால் அருள் வரும். அருள் என்பது கருணை அல்லது ஜீவகாரண்யம். அருள் என்பது கருணை என்றும் ஜீவகாரண்யம் என்றும் பொருள்படும். இப்போ ஜீவதெய்வு அதுக்கு அருள் என்று பொருள். அந்த அருள் சிந்தை நம்மளுக்கு வரவே அருள் சிந்தை, அதான் அருள் சிந்தை. அப்போ கருணை பொருந்திய சிந்தை தான் அருள் சிந்தையாக மாறும். ஆக வன்மனம் உள்ளவர்களும் மாறுவார்கள். அன்னதானம் செய்தால் வன்மனம் நீரும். இங்கே செய்தால் அக்கம் பக்கம் கிண்டல் செய்வான். இது சட்ட அன்னதானம் செஞ்சால் சில பேர் கிண்டல் செய்வான். என்ன செய்ய வேண்டும்? குடும்ப தலைவியும் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், நான் சொல்கிறது போகணும். ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், வயலூர், பழனி, மதுரை, திருப்பரங்குன்றம், திருப்பதி, இது போன்ற புனித ஸ்தலங்கள் செல்ல வேண்டும். அங்கே வாசலில் உட்காந்துருப்பான் பசுவோடு. போகணும் கடையில் ஒரு தயிர் சாதம், புளி சாதம் 10 புட்டம் வாங்கணும். இதை ஒரு சாதம் ஒரு 10 புட்டம் வாங்கி அங்கே ஏழைகள் கொடுக்கணும். குடும்ப தலைவனும் தலைவி ஆண்டுக்கு ஒரு முறை எங்கேயாவது திருப்பதி பெரிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கே வாசலில் உட்காந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்து வந்தால் என்ன ஏற்படும்னா வறுமை தீரும், அருள் சிந்தை உண்டாகும். அருள் சிந்தை என்பது நல்ல மனம், கருணை பொருந்திய மனம். அந்த மனம் வேண்டும். அது இருந்தால் செல்வம் தானே பெருகும். தொட்டதெல்லாம் வெற்றி தான், தோல்வி என்ற பேச்சு இருக்காது. தொட்டதெல்லாம் எதை தொட்டாலும் வெற்றி பெறலாம். கருணை சிந்தை, அருள் சிந்தை. அப்போ கருணை சிந்தை, கருணை மனம், ஜீவதை உள்ள மனம். ஆக பக்தி செலுத்த தான் இது வரும். பக்தி செலுத்தான் இப்படி கேட்கணும். அடியேன் அருள் சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும், அடியேன் அருள் சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும், அடியேன் ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்க வேண்டும், ஜீவதை உள்ளவனாக இருக்க வேண்டும், அடியேன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபட வேண்டும். இன்று முதல் நான் என் குல தெய்வத்திற்கு உயிர் கொலை செய்வதை நான் நிறுத்திக்கொள்ள வேண்டும். இப்போ குல தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. வணங்குவதற்கு பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கலுக்கு நான் அநேக பதார்த்தங்களை வைத்து பூஜை செய்யலாம். உயிர் கொலை செய்து நான் உண்ண மாட்டேன், உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற எதை தான் அருள் சிந்தை. அதே ஜீவகாரண்யம் உள்ள சிந்தை, ஜீவதை உள்ள சிந்தை. இந்த சிந்தை பெறுவதற்கு தான் இந்த சங்கம் பாடுபடும். சொல்லிக்கிட்டே வரோம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். ஜீவகாரண்யம் வேண்டும், ஜீவதை ஒன்று, ஜீவகாரண்யமும் ஞானை விட்டு தருவோன்னு சொன்னான். அப்போ தொடர்ந்து இந்த வன்மனம் தொடர்ந்து பூஜை செய்தால் தான் மாறும். தொடர்ந்து அன்னதானம் செய்தால் மாறும். அன்னதானம் செய்கிற இடத்தில் நிச்சயமாக சுயநலம் இருக்க முடியாது. அன்னதானம் செய்யக்கூடிய இதயத்தில் ஜாதி வெறி இருக்க முடியாது. அன்னதானம் செய்கிற இதயத்தில் மதவெறி இருக்க முடியாது. அன்னதானம் செய்கிற இதயத்தில் பொறாமை உணர்ச்சி இருக்க முடியாது. அன்னதானம் செய்யக்கூடிய மனிதனிடம் கோபம் இருக்க முடியாது. அன்னதானம் செய்யப்பட்டால் பிறர் மனம் புண்பட பேச மாட்டான். இதுக்கு முன்னே பேசியிருக்கலாம். ஆக மனிதர்கள் ஆரம்பத்தில் குற்றம் செய்திருக்க, நானே குற்றம் செய்தவன் தான். பிற அடக்கி ஆளுவேன், கொடுமையாக பேசுவேன், புலால் உண்டிருக்கிறேன். ஆக நான் திருவடியை பூஜை செய்திருக்கிறேன். ஆசான் ராமலிங்க சாமியையும் மாணிக்க வாசகனையும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசையும் அகத்தீசன் பூஜை செய்திருக்கிறேன். பூஜை செய்ய என் கொனைக்கடையெல்லாம் உடைந்து விட்டது. யானென்ற கர்வம், பொருள்வெறி, மதவெறி, பிற அடக்கி ஆளுதல், பழிவாங்க உணர்ச்சி, இது போன்ற கொனைக்கடையெல்லாம் என்னை விட்டு நீங்கி விட்டது. பூஜை கேட்கணும். என்னிடையே கொனைக்கடை எனக்கு உணர்ந்து நீக்கிக்குள்ள அருள்சின்னு கேட்கணும்.
ஆக தலைவனை பூஜை செய்ய எல்லா குணக்கடியும் நீங்கிவிடும். குணக்கடி நீங்கும் போது தைய அருள் சிந்தை வந்துவிடும். அப்போ அருள் சிந்தை தான் இறைவனை அடைவதற்கு காரணமாக இருக்கும். அருள் சிந்தையே தவமாக மாறும். அருள் சிந்தையே நோயில்லா வாழ்வு தரும். அருள் சிந்தையே கடன் சுமையில்லா வாழ்வு தரும். அருள் சிந்தையே குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். அருள் சிந்தையை உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்ற உணர்வு உண்டாக்கும். அந்த அருள் சிந்தை உள்ள மக்கள் தான் கடவுளை அடைவார்கள். அருள் சிந்தை ஒரு மனிதனை மரணமில்லா பெருவாழ்வு தரும். அப்போ அருள் சிந்தை இருந்தால் தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை வரும். அருள் சிந்தை அப்போ அருள் சிந்தை என்பது மறுபடியும் சொல்கிறேன், அருள் சிந்தை என்பது கருணை சிந்தை, கருணை மனம், கருணையான நல்ல மனம் அல்ல கருணை சிந்தை. அப்போ அருள் சிந்தையை உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ தினம் தொடர்ந்து பூஜை செய்து அருள் சிந்தையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எண்ணத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்போ அன்னதானம் செய்யும்போது அந்த பண்பு வரும். நம்ம ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்யும்போது மலர்ந்த முகத்தை பார்க்கிறோம். அந்த மலர்ந்த முகமே இவன் கடவுளை அறிவதற்குரிய அறிவு தரும். இப்போ மாதம் ஒருவருக்கு 20 அன்னதானம் செய்ய வேண்டும். குடும்பத் தலைவன் ஒரு குடும்பம் என்றால் மாதம் ஒருவருக்கு 20 அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த குடும்பம் உயர்ந்த குடும்பம். என்ன சொல்லியிருக்கேன்? உயர்ந்த குடும்பம், புலால் உண்ணாத குடும்பம். உயர்ந்த குடும்பம், விருந்து உசரிக்கிற குடும்பம். உயர்ந்த குடும்பம், மாதம் ஒருவருக்கு 20 அன்னதானம் செய்யக்கூடிய உயர்ந்த குடும்பம். தினம் பூஜை செய்தே ஆக வேண்டும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, காலை எழும்போதே அகத்தீஸ்வரா, ஓம் நந்தீசா, திருமல தேவா என்று சொல்ல வேண்டும். அவர் நிலை உயர்வார்கள். நம்ம வணங்கக்கூடிய தலைவன் யார்? எதையும் செய்வான். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். நம்ம பாவத்தையெல்லாம் பொடியாக்குவான். அப்போ ஆசானை வணங்குகிறோம். பக்தி செலுத்த வேண்டும். அது யார் செலுத்த வேண்டும்? முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். இப்போ ராமலிங்க சாமிலாம் சாதாரண ராமலிங்க சாமியோ, மாணிக்க வாசகனோ, திருஞான சம்பந்தரோ, அகத்தீஸ்வரோ, நந்தீஸ்வரோ, இப்போ முதுபெரு ஞானிகள். அவன் நாமத்தை சொல்ல 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 குணக்கடன் உடைந்து விடும். அவன் நாமத்தை சொல்ல சொல்ல கடன் சுமைத்திரும் எல்லா நன்மை உண்டாகும். தய சிந்தை வரும். தய சிந்தை உள்ள ஞானிக்கு வணங்கினால் தய சிந்தை வரும். அருள் சிந்தை உள்ள ஞானிக்கு வணங்கினால் அருள் சிந்தை வரும். அருள் சிந்தை உள்ளவர்கள் ஞானிகள், கருணை புரிந்தவர்கள் ஞானிகள். அவரை நாமத்தை சொல்லி பூஜை செய்தால் நமக்கு அந்த குணம் பண்பு வரும். முடிவு எப்படி இருக்கும்னா, ஏன் அதெல்லாம் செய்யணும்னு கேட்டான். மரணமில்லா பெருவாள் உண்டு. மரணமில்லா பெருவாள் உண்டு. மரணமில்லா பெருவாள் உண்டு. மனிதனை பிறந்தால் சாகத்தானே இல்லை, சாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சாவது என்பது என்ன? உடம்பு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒன்று 21,600 முறை வந்து போகும். அந்த காற்று புருமத்தில் ஒடுங்கிவிடும். புருமத்தியாய் சுடுமணியில் ஒடுங்கிவிட்டால் அவனும் மரணம் வராது. அந்த வாய்ப்பு எல்லா மனிதனும் இருக்குது. எல்லாருக்கும் இது இடது பக்கம் வருகின்ற காற்று வலது பக்கட்டவர்கள் இருக்குது. எல்லோருக்கும் சுழிமணி என்று புருமத்தியின் இருக்குது. அது அந்த 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசல் உள்ளே நுழைய முடியாது. என்ன காரணம்னா குணக்கேடுகள், அது வன்மனம், அது பாவ செயல். இந்த பாவ செயல் என்ன செய்யும்? 10ஆம் வாசலை புருமத்தி செல்ல முடியாது. சுழிமனை வாசல் போக முடியாது. சுழிமனை வாசல் என்று சொல்லப்பட்ட அந்த 10ஆம் வாசலுக்குள்ளே நுழைந்துவிட்டால் அவனுக்கு மரணம் இல்லை. அந்த நுழைவுக்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணி தான் முக்கியம். அருள் சிந்தை முக்கியம். அருள் சிந்தை இல்லாதவன் 10ஆம் வாசலாகிய சுழிமனையை அறிய முடியாது. இடைகளை என்றும் இடைகளை பெண்களை, சூரியகளை சந்திரகளை, புருமத்தி என்று சுழிமனை. இந்த 10ஆம் வாசல் செல்வதற்கு ஒரே ஒரு வழி ஜீவகாரணியம் தான் என்பது ராமலிங்க சாமி சொல்லியிருக்கிறார். அப்போ ஜீவகாரணியத்தை இது நேற்று வரை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்று குணத்தை மாற்றிக்கொள்ளலாம். பக்தி செலுத்த கொனைக்கடி நீங்கிவிடும். பக்தி செலுத்த கொனைக்கடி நீங்கும். அன்னதானம் செய்த பாவ சுமத்திடும். அன்னதானம் செய்தால் புண்ணியமும், பக்தி செலுத்தால் சிறப்பறி வரும். ஆகவே அன்பர்கள் முன்னே பேசினார்கள். சங்க நண்பர்கள் கைலாசம் பேசினார்கள், வீரா பேசினார்கள், ரங்கநாதன் பேசினார், மாதவன் பேசினார், தமிழ்வாணன் பேசினார், அன்பர் பாண்டியன் பேசினார், எல்லாம் பேசினார்கள். அத்தனை பேரும் ஜீவகாரணத்திலே தேர்ந்தெடுத்தவர்கள். அவர்கள் எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து அருள்செல்வன் ரேவதி, ஆனந்தன் கலைச்செல்வி, இவர்கள் நீடு வாழ என்று வாழ்த்துகிறேன். இந்த சங்கத்தை வென்று பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு அருட்பெருஞ்சி ஆண்டவராக ராமலிங்க சாமிகளும், மகான் மாணிக்க வாசகனும், ஆற்றல் பொருந்திய திருஞான சம்பந்தனும், நாவுக்கரசராக திருநாவுக்கரசரும், உலக மகாமேதையாக அகத்தீசனும், முதுபெரும் தலைவன் ஆசா ஞானபடிதன் ஆசி இருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் எல்லாம் பெருதற்கரிய மாடப்பெரிய பெற்றிருக்க நீங்கள் ஒரு முறையாவது அகத்தீசா, நந்தீசா, திருமலை தேவா, காலாங்கிநாதா, போகமகரிஷி என்று சொன்னால் போதும். ஒரு முறை சொன்னால் அவன் கடவுள் தன்மை அடைவான்.
மாதம் ஒரு கண்ணதானம் செய்தால் சிறப்படைவான், அவன் ஞானியாவான். அதே சமயத்தில் கொனைக்கடிகள்லாம் நீங்க வேண்டும் என்று ஆசானை கேட்டு நீங்கள் எல்லா நாளும் வளம் பெற வேண்டும் என்று யார் யார் பூஜையில் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அருள் சிந்தை உள்ளவர்கள், வரலாற்றல் பெற்றவர்கள், எதையும் செய்யக்கூடிய வல்லமுள்ளவர் ஞானிகள், அவர் ஆட்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எவ்வுயிரையும் கொல்ல மாட்டேன். அதுக்குரிய சிந்தனையும் தெளிவும் அறிவும் எனக்கு நீ தந்துள்ள வேண்டும். இன்று முதல் நான் உயிர் கொலை செய்து உண்ண மாட்டேன். அதுக்குரிய அறிவும் பரிவக்கும் தந்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். இன்று முதல் உன் திருவடியை பூசிப்பதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். உன்னுடைய அருள் இல்லை என்றால் உன் திருவடியை பற்ற முடியாது. நான் செய்த பாவம் உன் திருவடியை பூசிக்காமல் சிறு தெய்வத்தை வணங்குகிறேன். உன் திருவடியை பட்டுவதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை பூஜிக்க வேண்டும். அகத்தீசனை கேட்க வேண்டும். உன் திருவடியை பட்டுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் போதும், என் பாவத்தை எல்லாம் பொடியாக்கி விடுவேன். என் பாவம் என்னை கண்டு அஞ்சி நடுங்கும், பகைவர் அஞ்சி நடுங்குவார்கள். எனக்கு யமனாக என்னை வஞ்சிப்பது என் காமதேகம், அது என்னை விட்டு நீங்கிவிடும். ஆகவே என்னை வஞ்சிக்கின்ற எல்லாவற்றையும் உடைத்தெறியும் ஆற்றல் உனது திருவடியே எனக்கு உண்டு. ஆகவே எனக்கு வேறு ஒன்று வேண்டாம். தினமும் உன் திருவடியை பற்றி பூஜிப்ப வாய்ப்பு கொடுத்தால் போதும். நான் பல கோடி ஜென்மங்கள் செய்த பாவங்களெல்லாம் என்னை விட்டு நீங்கிவிடும். ஆகவே உன் திருவடியை பூஜிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று மாணிக்க வாசகனையும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசையும் ராமலிங்க சாமிகளையும் மாணிக்க அகத்தீசனை பூஜித்துக்கு வெற்றிக்கொள்ள வேண்டும். கொனைக்கடி தீராமல் ஒருவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. கொனைக்கடி நீங்குவதற்கு அருள் சிந்தையே காரணம். அருள் சிந்தை இருக்கும் இடத்தில் கொனைக்கடி இருக்க முடியாது. அருள் சிந்தை இடத்தில் ஜாதி வெறி இருக்க முடியாது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் சுயநலம் இருக்க முடியாது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் பொலிவாங்க உணர்ச்சி இருக்க முடியாது. அருள் சிந்தை இருக்கும் இடத்தில் வறுமை இருக்காது. அருள் சிந்தை இருந்தால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அருள் சிந்தை இருந்தால் சிறப்பறி உண்டாகும். அருள் சிந்தை இருந்தால் தன்னை பற்றி அறிவான். அருள் சிந்தை இருந்தால் யமன் நடுங்குவான். நம்மை கண்டு யமன் நடுங்குவான். யாரை கண்டு அவன் நடுங்குவான்? அருள் சிந்தை இருந்தால் யமன் நடுங்குவான் அவனை கண்டு. அப்போ அருள் சிந்தையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம சிந்தையை உயர்த்தி கொள்ள வேண்டும். செயலில் தூய்மை இருக்க வேண்டும். அப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், செயலில் செய்வோம், சொல்லில் செய்வோம். உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், செயலில் செய்வோம், சொல்லிலே செய்வோம். பேசிய சில பேர் பாவியாவான். கடுமையாக பேசுவான். அட பாவி என்னை இப்படி பேசுகிறான், அட பாவி என்னை இப்படி கொடுமையாக பேசுகிறானே, கொடுமையாக பேசுகிறான் பாவி. இது இந்த பேசியே சில பேர் நரகத்துக்கு போவான். சில பேர் உருட்டி பார்ப்பான், கடுமையாக பார்ப்பான். அந்த பார்வையை நடுங்கும்படி செய்து விடுவான். சில பேர் பார்த்தே பாவியாவான். சில பேர் செய்கையெல்லாம் அருவருப்பாகவே இருக்கும். பிறருக்கு மனம் புண்பட முடியாவே செயல்பாட்டாக இருக்கும். அவனும் நரகத்துக்கு போவான். அடுத்து பிறர் வளர்ச்சிக்குன்னு பொறாமைப்படுவான். அவனு நரகத்துக்கு போவான். நரகத்தை தள்ளக்கூடிய கொனைக்கடி நீங்கினால் அன்றி ஒருவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. அப்போ அருள் சிந்தை இருந்தால் அங்கே பொறாமை இருக்க முடியாது. அருள் சிந்தை இருந்தால் அங்கே பேராசை இருக்க முடியாது. அருள் சிந்தை இருந்தால் கடும் கோபம் நீங்கிவிடும். அருள் சிந்தை இருந்தால் பிற புண்பட பேச மாட்டான். பிற மகிழ்படி பேசுவான். அருள் சிந்தை இருந்தால் வஞ்சனை நீங்கும். அருள் சிந்தை உள்ள இடத்தில் வஞ்சனை இருக்காது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும். அப்போ அருள் சிந்தை என்பது ஜீவதைவு, பிற உயிர்களுக்கு கருணை காட்டுதல். அப்போ சிறப்பறிவு வந்து விட்டது. அருள் சிந்தை வந்தால் சிறப்பறிவு வந்து விட்டது. அருள் சிந்தை இருந்தால் கடன் சுமை நீங்கிவிட்டது. அருள் சிந்தை இருந்தால் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். அருள் சிந்தையே ஞானமாகும். அருள் சிந்தையே மரணமில்ல பெருவாழ்வு தரும். அப்போ அருள் சிந்தை திருவடி பற்றுவதால் உண்டாகும். அருள் சிந்தை பிற இன்று முதல் இவரை கொல்ல மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன் என்றால் அருள் சிந்தை வந்து விட்டது. அருள் சிந்தை நான் இன்று முதல் புலால் உண்ண மாட்டேன், உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்றால் அருள் சிந்தை வந்து விட்டது. அப்போ அந்த அருள் சிந்தை புலால் உண்டு அந்த மாதிரி அந்த பண்பை கேட்டு பெற வேண்டும். அப்போ அருள் சிந்தை உள்ள இடத்தில் ஜாதி வெறியோ மதவே இருக்க முடியாது, புலால் உண்ண மாட்டார்கள். அப்போ அருள் சிந்தையே ஒருவன் தன்னை பற்றி அறியக்கூடிய சிறப்பறிவு உண்டாகும். ஆகவே அன்பர் பாண்டியன் சொன்னது போல் தவம் மிக கடினம் என்று சொன்னார். இல்லவே இல்லைன்னா மிக மிக எளிது. இப்போ ராம கேட்குறான், திருஞான சம்பந்தர் ஐயா நீங்களாம் பெரிய மகான், ஐயா திருநாவுக்கரசர் ஐயா நீங்களாம் பெரிய மகான், அகத்தீசா நீங்களாம் பெரிய மகான், அடியின் அகமும் புறமத்தி என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். இப்படி வேண்டுகோள் நான் கேட்போம். எனக்கு எது நல்லதுன்னு தெரியாது. என் செய்கையினால் பிறர் பாதிக்கப்படலாம் அல்லது திரும்ப மகிழ்ச்சி அடைய எனக்கு தெரியாது. ஆகவே என்னுடைய அகமும் புறமும் அமர்ந்து சிந்தையில் அமர்ந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். அடியன் யான் என்ற கர்வத்தின் காரணமாகவோ முன் செய்த பாவத்தின் காரணமாகவோ தவறு செய்து விடுவேன். என் சிந்தை என்னை சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்போதான் நான் நிலை உயர்வேன்.
என்று ஆசானை காலை எழுந்திருக்கும் போதே அகத்தீஸ்வரா அடியன் சிந்தையில் சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். நான் என்னை செயல்பட விட்டுவிட்டால் நான் தவறு செய்து விடுவேன், பாவியாகிவிடுவேன். அடியன் பாவியாக இருக்க அருள் செய்யணும். அடியன் பாவியாக இருக்க அருள் செய்யன்னு கேட்டால் புண்ணியவனாக போகிறான் என்று பொருள். அடியன் அருள் சிந்தையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் நிலை உயர போகிறான் என்று பொருள்படும். அருள் 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 கடாட்சமாக அப்படின்னா அருள் கடாட்சம்னு சொன்னேன். கருணையின் கடலாக இருக்கிறார்கள் ஞானிகள். கருணை கடலாக, கருணையின் சிகரமாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்கினால் அருள் சிந்தை வந்துவிட்டது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் எந்த குணகடி இருக்க முடியாது. அருள் சிந்தை பெறுவதற்கு மறுபடியும் சொல்கிறேன், காலையில் எழுந்திருக்கும் போதே ஞானிகளை வணங்க வேண்டும் அருள் சிந்தை பெறுவதற்கு. அடுத்து புலால் உண்ண மாட்டேன்னு சொன்னால் அருள் சிந்தை வந்து பொருள். இப்போ விருத விஷயத்தில் அன்னதானம் செய்தல், இது போன்ற உயர்ந்த செயல்களால் தான் அருள் சிந்தை வரும். அருள் சிந்தை உள்ள மக்கள் தான் கடவுள் அடைவார்கள். அருளின் முதிர்ச்சியே ஞானமாகும். அருளின் முதிர்ச்சியே மரணமில்லா பெருவாள் தரும். அருளின் முதிர்ச்சியே எல்லா நன்மையும் தரும், தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆகவே அன்பர்கள் நீங்களும் அருள் சிந்தை பெற வேண்டும். அதுக்கு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். வேறு எந்த பயிற்சியும் எடுபடாது. இது எந்த பயிற்சி செய்தாலும் உடலுக்கு தான் பயிற்சி தவிர உள்ளத்துக்கு பயிற்சி இல்லை. உள்ளத்துக்கு பயிற்சி தர வேண்டும். ஏன் மனமே, இன்னும் உனக்கு ஆணவங்க யானை என்ற கருவம் இருக்குது, இன்னும் உனக்கு லோபித்தனம் இருக்குது, இன்னும் புலால் உண்ணுன்ற பழக்கம் இருக்குது, இன்னும் உயிர் கூட செய்கிற ஆட்டம் இருக்குண்ணா. இது போன்ற கொனைக்கடை மாறுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆசானை கேட்கணும். அதான் சொன்னால் அறிவினால் ஆகுது உண்டோ, பிரிது நோய் தன்னோய் போர் போட்டாக்கடை. நான் வள்ளுவன் ஞானி இல்லையா? முதுவெரும் ஞானி வள்ளுவன். அவன் ஏற்றே தான் திருக்குறள். திருக்குறள் கடவுளாக செய்யப்பட்டது. ஒரு வீட்டில் திருக்குறள் இருந்தால் கடவுள் இருக்கா அர்த்தம். தினம் ஒரு குறை படிச்சுட்டு போகிறான்னா கடவுள்கிட்ட பேசிட்டு போகிறான்னு அர்த்தம். திருக்குறள் பார்த்தாலே புண்ணியம், தொட்டால் அதோட புண்ணியம், படித்தால் அதோட புண்ணியம். வள்ளுவனை கடவுளை நினைத்தால் அதோட புண்ணியம். வள்ளுவனை மாபெரும் தலைவன் என்றும் பரபிரமம் என்று பார்க்க வேண்டும். வள்ளுவன் திருக்குறளை தொட்டால் வள்ளுவன் திருவடி தொட்டதாக அர்த்தம். திருக்குறளை தொட்டுவிட்டால் எல்லாம் வல்ல பரபிரமத்தை தொட்டதாக, எல்லாம் வல்ல ஈசன் திருவடி தொட்டதாக அர்த்தம். ஆகவே திருக்குறள் இருக்க வேண்டும். வீட்டில் திரு அருள் பார்க்க வேண்டும். திருக்குறள் வாழ்க்கை ஒரு உயர்ந்த நூல். அறம் பொருள் இன்ப வீடு அந்த 4 படிகளும் திருக்குறள் இருக்குது. ஆக திருக்குறளை தொடுவதும் புண்ணியம், திருக்குறளை பார்ப்பது புண்ணியம், தொடுவது புண்ணியம், படிப்பது புண்ணியம். வள்ளுவனை கடவுள் என்று பார்ப்பது புண்ணியம். புண்ணியவன் தான் பார்ப்பான் வள்ளுவனை கடவுளாக. வள்ளுவனை கடவுளாக பார்ப்பவன் நிச்சயமாக புண்ணியவன் அவன். ஒரு வீட்டில் திருக்குறள் இருந்தால், புண்ணியம் செய்த மக்கள் வீட்டால் திருக்குறள் இருக்கும். ஒரு வீட்டில் அது குடும்ப தலைவனோ தலைவியோ தினம் ஒரு குறள் படித்தால் கடவுளுடைய நேரடியாக பேச அர்த்தம். ஆகவே திருக்குறளை வீட்டில் இருக்க வேண்டும், அருள்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் அருள் பெற்று வாட வேண்டும், அருள் சிந்தையோடு இருக்க வேண்டும். அருள் சிந்தை உள்ள இடத்தில் கலக்கம் இருக்க முடியாது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் எந்த தீமையும் இருக்க முடியாது. அது ஒளி விளக்காக மாறும். அருள் சிந்தை ஒளி விளக்காக மாறும், இருளை நீக்கக்கூடியதாகும். ஆக அருள் சிந்தை பெற்று அகத்திருளை நீக்கி ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இங்கே இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் முதுபெரும் தலைவன் ஆசான் ஞானபண்டிதன் ஆசியும், அளவிலா சித்தி பெற்ற ஆசான் அகத்தீசன் ஆசியும், நந்தீசன் ஆசியும், ராமலிங்க சாமசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இங்கே உள்ள அன்பர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்னோடு சார்ந்திருக்க இந்த குடியல் அன்பர்கள் தான். நான் குடியல் அன்பர்கள் திருவடியை தினம் போய் பூஜிப்பவன். நான் என்ன காரணம்னா, நான் ரூமில் இப்போ நான் தவத்தில் இருக்கிறேன். இப்போ 105ஆம் நம்பர் அறையில் இருக்கிறோம். இந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு. சிவத்தொண்டு செம்மல் அன்பர் அரங்கநாதன் சொன்ன ரங்கநாதனுக்கு அரங்காவுடன் பட்டம் கொடுத்துருக்க அன்னைக்கு. நானாக கொடுக்கல, ஆசான் கொடுக்க சொன்னார். சென்னை அன்பர் 32 வயசு அந்த பையனுக்கு. நம்ம பிள்ளை மாதிரி, அது சும்மா சின்ன பிள்ளை, எனக்கு அது சின்ன பிள்ளை தான். அவரை பார்த்து அரங்காவுடன் பட்டம் கொடுன்னு சொன்னார். என்ன காரணம்னா, தினம் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார். 500 பேருக்கு அன்னதானம் செய்வதனால் அரங்காவுடன் என்று அவர் பட்டம் கொடுத்துருக்குறோம். அன்பர் செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கார், விருதுநகர், விருது பெற்றவர் அவர். அவர் அன்னதானம் செய்கிறார். இங்கே நடக்கிற செயலுக்கெல்லாம் மூல காரணம் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு அன்பர் இருக்கிறார். இந்த செயலை இப்படி செய்தால் சரி வரும் என்று இந்த விழாவுக்கு 1 வாரமாக திட்டம் போட்டுப்பார் ஒரு அன்பர். அது யாருன்னு கேட்டான். அதான் சிவத்தொண்டு செம்மல் செந்தில்னார். சிவத்தொண்டு செம்மல் செந்தில். இந்த தைப்பூச தன்னைக்கு அவருக்கு வந்த பட்டம். அன்பர் ரங்கநாதனுக்கு அருளால் அது அரங்கவளன் என்ற பட்டம் கொடுத்தது போல சிவத்தொண்டு செம்மல் செந்தில். இந்த விழா நடப்பதற்கு இந்த குடியில் ஒரு செயல் நடக்குது என்றால் என்னென்ன செய்தால் சரிய வரும்
எப்படி செய்தால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் என்று திட்டமிட்டு செய்யக்கூடிய வல்ல ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர் செந்தில்குமார். சிறு வயசு அவருக்கு 38 வயசு ஆச்சு. 38 வயசுலேயே சிவத்தொண்டு செம்மல் என்று பட்டாங்க தரோம் அவருக்கு. இதை விரும்பச்சு இல்லை, நாங்கள் விரும்பச்சு பேசுகிற அவசியம் இல்லை, யாரும் பாராட்டி பேசி நாங்கள் காசு வாங்கின அவசியம் இல்லை. சிவத்தொண்டு செம்மல் செந்தில்குமார் சொன்னால் அது இங்கே அன்பருக்கு தெரியாது. அது ஒவ்வொரு தொண்டரும் தன்னுடைய இப்போ நம்ம தொண்டர்களை கவனிக்கணும். சாப்பாடு வேலையில் 100-200 பேர் உட்காந்துருப்பாங்க. எந்த இலையில் என்ன வேணும்னு கவனிக்கணும். அவருக்கு தான் நான் சிவத்தொண்டு செம்மல்னு பேர் கொடுப்போம். இப்போ ஒரு 100 பேருக்கு 200 பேர் உட்காந்துருக்கான்னா, இப்போ சரி சாம்பார் வேணும், அவருக்கு சாப்பாடு போட்டுருப்போம், சாம்பார் வேணும், உடனே சாம்பார் ஊற்றணும். அடுத்து என்ன வேணும்னு கேட்கணும், அடுத்து சோறு போடணும், அடுத்து ரசமாக மோரான்னு கேட்கணும், சோறு சாப்பாடு போடணும். இது மாதிரி குறிப்பறிந்து இலை 200 பேர் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அந்த 200 பேர்கிட்ட என்னென்ன குறைன்னு சொல்லி அந்த முழு கவனம் அது செலுத்தினால் அவர்கள் சிவத்தொண்டு செம்மல் என்று பட்டம் பெறுவார்கள். இந்த சங்கத்தில் நான் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. 500 பேர் சாப்பிட்றாங்க, 300 பேர் 500 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அப்படியே இலையை கவனிக்கணும். இந்த ஊருக்கு ரசம் சாப்பாடு வேணும். அந்த இலையிலுக்கு யாருக்கு என்னென்ன வேணும்னு கவனிக்கிறார்களோ அவரெல்லாம் சிவத்தொண்டு செம்மர்கள் ஆவார்கள். அது மாதிரி உணர்ச்சிபூர்வமான தொண்டு செய்கிறவர்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வருகின்ற மக்கள்கிட்ட அன்பு காட்டணும். இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா யார் எந்த ஊர்னு கேட்க மாட்டாங்க. இங்கே அன்பர்கள் மட்டும் யார் எந்த ஊர் ஏன்னா எதுக்கு வந்துன்னு கேட்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அப்புறம் இலை போடும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே இன்றைக்கி சிவத்தொண்டு செம்மல் என்று பட்டத்தை இன்று முதல் ஆரம்பிக்கிறோம். அப்படியே கவனிப்போம். யாரோ உணர்ச்சி உரமாக தொண்டு செய்கிறாங்க, ஏன்னா தானே இருக்கிறாங்களா யான்னு கேட்போம், கவனிச்சுக்கிட்டே வருவோம். அந்த மாதிரி என்னுடைய பார்வையில் மனசை படணும். ஒரு இலையில போட்டால் இவர் அடுத்து என்ன வைக்கணும் ஏது வைக்கணும் கேட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஆக இது மாதிரி அந்த மாதிரி உணர்ச்சிபூர்வமான தொண்டர்கள் இருந்தால் அவர்களுக்கு சிவத்தொண்டு செம்மல் என்று பட்டம் தருவோம். அந்த வாய்ப்பை அன்பர்கள் பெற வேண்டும். இப்பவும் செய்கிறார்கள். இப்போ மிகப்பெரிய அற்புத காரியங்கள் செய்திருக்கார்கள். கோடிக்கணக்கான மக்கள் செஞ்சிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பேருக்கு செஞ்சோம், பிறகு ஆயிரக்கணக்கான பேருக்கு செஞ்சோம், பிறகு லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்பு செஞ்சிருக்காங்க. 300கணக்கான பேர் செய்த அன்பு செய்தார்கள், ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்பு செய்திருக்கிறார்கள், இப்போ லட்சக்கணக்கான மக்களுக்கு செய்திருக்கிறார்கள், மறுபடியும் கோடிக்கணக்கான மக்கள் செய்திருக்கிறார்கள். ஆக உயர்ந்த தொண்டர்கள் புண்ணியவான்கள் யாரும் முன் ஜென்மத்தில் ஞானிக்கு தொண்டு செய்த மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நான் அடைந்த அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும். நான் அடைந்த ஞானத்தை அவர் அடைய வேண்டும். நான் அடைந்த ஞானம் எதுன்னு கேட்டான், ஞானின் திருவடியே நம்மை நிலை உயர்த்தும் நினைத்து தான் அதான் ஞானம். அந்த வாய்ப்பை தொண்டர்கள் பெற வேண்டும். அவர்கள் முன் செய்த வினைகளால் நீங்கி அவர்கள் நிலை உயர வேண்டும். அவர்களும் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அவர்களையும் தன்னை அழியக்கூடிய தகமை பெற வேண்டும். அவர்களும் ஞானியை ஆசி பெற்று பெருவாள் பெற வேண்டும், பெரும்பு அடையணும்னு சொல்லி தொண்டர்களும் நீடு வாழ வேண்டும். நம்மை சார்ந்தவர்களும் நல்லபடி இருக்க வேண்டும். தன்னை சார்ந்தவர்கள் இந்த குடும்பத்தை குடியில் சேர்ந்தவர்கள் எந்த குறையும் வரக்கூடாது. அவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக்க வேண்டும். அவங்க ஞானம் சித்திக்க வேண்டும், மரணமே பெருவாள் பெற வேண்டும் என்று ஆசான் அகத்தீச நந்தினி கேட்டு வந்திருக்க அன்பர்களுக்கு, விழாவில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கு எல்லா ஞானிகள் எல்லாம் உள்ள ஞானிகள் அருள் கிடைக்கும்னு சொல்லி எல்லோரும் நீடு வாழ வாழ்த்தி முடிக்கிறேன். நான்